கேட்குறவன் கேனியா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டுமா. அதாவது டிவிகே தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் குடியரசு ஆட்சி வந்துடும். குடியரசு ஆட்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிஜேபி உள்ள வந்துடும். இது நம்ம திருமாவளவன் சொல்றது. ஆனா இதே திருமாவளவன் என்ன சொன்னார்னா, விஜய் பிஜேபியோட பி டீமு, ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்புன்னு சொன்னவர் இன்னைக்கு ஏன் ஆதரவு கொடுத்தாரு? அப்போ நம்மளாம் கேனிங்க தானே. இதே அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தால் உடனே திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? நாங்க முன்னாடியே சொன்னோம்ல டிவிகே பிஜேபியோட பி டீம்னு, இன்னைக்கு நிரூபணமாச்சின்னு சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? 6 மாசம் விஜய் கட்சியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், கவர்னருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் நாங்கள் ஸ்டாலின் சொல்லாம எதையும் செய்ய மாட்டோம்னு சொன்ன இடத்துல இப்போ திமுன்னு ஐயுஎம்எல் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, திருமாவளவன் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் மு.க. ஸ்டாலின் போட்ட விரித்த வலையில விஜய் சிக்கிக்கிட்டார். இவங்க நிச்சயமா என்னன்னா விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே பார்ப்போம்னா ஒரு சட்டத்தை கூட நிறைவேற்ற விட மாட்டாங்க. எங்களை கேட்டுதான் பண்ணணும். இந்த 10 பேர் விஜயை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களே, நான் உங்களை தயவு செய்து அவேர்னஸ் கொடுக்குறேன். நீங்க ஜெயிச்ச போது இருக்கிற அந்த கெத்து நேத்து கவர்னர் மாளிகையில உட்காரும் போது இல்ல. இவங்க வலையில சிக்காதீங்க. இன்னைக்கு 1,70,00,000 மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்கள் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. தைரியமா ஆட்சி பண்ணுங்க. என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுங்க. அதே நேரத்தில் நான் அதிமுகவை ஒரு விஷயத்தை இங்க நினைவூட்ட விரும்புறேன். திமுக இருக்கும்போது கூட நீங்க எதிர்கட்சி தலைவராக செயல்படலை. உங்களுடைய அமைதியின் நோக்கம் என்னன்னு மக்களுக்கு தெரியல. ஸோ மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.